அப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ எனக்கு என்ன தோணிக்குன்னா, கடவுளை நம்மளால நேர்ல பார்க்க முடியுதா சொல்லுங்க? பார்க்க முடியாது. அந்த மாதிரி கடவுள் மாதிரி வாழ்ந்துட்டு போன ஒருத்தர் அவர், அதனாலதான் நம்மளால பார்க்க முடியல போல இருக்கு அப்படின்னு அந்த ஃபோல்டரை இன்னைக்கு நான் நீங்க சொல்லி கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இனிமேல் அந்த கடவுளா போன அவரை பத்தி. அதுக்கப்புறம் திரு ஆனந்த் அவர்கள், அதாவது சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு, நீங்க வரணும், உடனே அடுத்த செகண்ட் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு எதுவுமே அவர் அவ்வளோ பெரிய ஆளு. அவர் மேஸ்ட்ரக்ல சீனியர் வைஸ் பிரசிடென்டா இருக்கா. இங்க துபாயில ஃபர்ஸ்ட் ஒரு டிராமா ட்ரூப் அவர் தான் நடத்திட்டு இருக்கார். அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி கொத்தமங்கலம் சுப்பு அவரோட பரம்பரையை சேர்ந்தவர். அதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு கர்வம் துளியும் இல்லாம ஒரு செகண்ட் தோனா வரேன் அப்படின்னு இங்க வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்க இவ்வளோ வருஷம் திரு கோவிந்தராஜன் அவர்கள் எல்லாரும் திறமையா உள்ளவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து, திறமையே இல்லைன்னா கூட அவங்களை இங்க வரவழைச்சிடுவார் நம்ம காவேரி மைந்தன். அவங்களையும் ஊக்கப்படுத்தி திறமையா வளர்க்கறதுக்கு நம்ம தமிழ் இன்னும் மென்மேலும் தமிழ் இனி உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஜியா அவர்கள், அதாவது இவ்வளோ வருஷம் அவர் 10 வருஷமா தொடர்ந்து இந்த புக்கெல்லாம் போடும்போது ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட ஒருத்தர்கிட்ட அவர் சலிச்சினதே கிடையாது. இரவு முழுக்க அவர் தூங்காம முழிச்சு அவர் இந்த புக்கு நம்மளோட எல்லாம் நம்ம அனுப்பிச்சு வச்சிடுறோம். அனுப்பிச்சு அதெல்லாம் பார்த்து கரெக்டா எடுத்து இந்த ஃபோல்டரா போட்டு யாரோடது இது பேரு பக்கமா இவங்க இந்த பேஜ் அப்படின்னு போட்டு அவங்களா இந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு அவர். அந்த அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டி இவ்வளவு வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு க்ஷணம் கூட நம்ம யாருக்கிட்டே அவர் சலிச்சுங்கிறது கிடையாது. ஐயோ எனக்கு இந்த வேலை வந்துடுதே அப்படின்னு அந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இவங்க எல்லாரும் இருக்கிறனாலதான் நம்ம எல்லாரும் தொடர்ந்து வடம் பிடிச்சு இந்த தமிழ் தேவை இழுக்க முடியாது. உங்க அனைவருக்கும் நன்றி. இப்போ அப்துல் கலாம், அவர் சொல்ற மாதிரி கலாம் போயிட்டாருன்னு உடனே எல்லாரும் அழுதுருப்போம். ஆனா ஐயோ நம்ம இன்னும் பார்க்கல, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணித்து. அதனால அவருக்கு இப்போ நான் அவர் சொன்ன மாதிரி ஒரு கடிதம் தான் இது. கலாமிற்கு ஒரு கடிதம். அன்புள்ள கலாமிற்கு இனிய வணக்கம். நாங்கள் நலமே, நீ அங்கே நலமா? அன்று நீ ஏவுகணையில் ஏற்றியது தமிழ் அன்னையின் புகழே அன்றோ? நீ பற்ற வைத்த அக்னி சிறகுகளின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிவது இளைஞர்களின் இதயத்தில். மண்ணுலகில் அறிவியல் ஆராய்ச்சிகள் பொழித்ததோ? அவற்றை தொடர்ந்திடத்தான் விரைந்தாயோ விண்ணுலகிற்கு? விண்ணவரும் வியந்தனரோ உன் திறன் கண்டு. இப்பூ உலகில் உன்னை உதாரணமாக்கி எமக்கு ஆசிரியர்கள் கூறும் அறிவுரையை நீயும் கேளாய். நன்றாய் படித்திடலாம், நாட்டிற்காக உழைத்திடலாம், கலாமின் பாதச் சுவடுகளை பின்பற்றிடலாம். 2020 இந்தியா அவரது இலக்கே, நமது லட்சியம். அவர் காட்டிய வழியில் நடந்திடலாம், இந்தியாவை வல்லரசாய் மாற்றி காட்டலாம். நாமும் ஆகலாம் அப்துல் கலாம். இது சாத்தியமா? சாத்தியமே என்பார். இருப்பினும் மேலும் உன்னிடமிருந்து அறிய உன் பதில் மடலை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்திய இளைஞர்கள் நாங்கள். நன்றி.